வாங்க அன்பு சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக ஜனவரி 28 வரை வாரத்திற்கான ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். சூரியனை அதிபதியாக கொண்டவர்களே, இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் நலம் இதுவரை இல்லாத அளவுக்கு மேம்பட போகுது. இதுவரை இருந்த தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள், பகை எல்லாமே நீங்கி அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நட்பும் அதே போல் நன்மையும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலையில் எந்த வேலையிலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகத்தை காட்டலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அதே போல் உங்களுக்கு வீண் வெட்டி செலவுகள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இந்த சிம்மத்தை பொறுத்தவரை மகம், பூரம், உத்திரம், 1 பாதம் அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் இருக்க வேலையில் உங்களுக்கான கிரக நிலைகள் குறிப்பாக இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ராசியில் கேது, பஞ்சமி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உங்கள் ராசியின் அதிபதியான சூரியன், சுக்கிரன், ரணருண ரேகஸ்தானத்தில் செவ்வாய், புதன், களத்திரஸ்தானத்தில் சனி, ராகு, லாபஸ்தானத்தில் குரு வக்கிரமாக என உங்களுக்கான கிரக நிலைகள் இப்போ இருக்கு. இந்த கிரக நிலையை சார்ந்து உங்களுக்கான பொது பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன, நட்சத்திர பலன்கள் என்னங்கிறது எல்லாமே நம்ம விரிவாக பார்க்கலாம். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. பொது பலன்களை பொறுத்தவரை முன்பே நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, இதுவரை இருந்த உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள், மனம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் மன ஆரோக்கியம் மேம்பட போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட சண்டைகள், வீட்டில் குடும்பத்தில் இருந்த சண்டைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நட்பும் அன்பும் பெருகிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். இதுவரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வெட்டி செலவுகள், வீண் செலவுகள் எல்லாமே உங்களுக்கு இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த கால நேரத்தில் குறையிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செலவு கட்டுக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை. எந்த செயலாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த செயலில் ஒரு வேகத்தையும் விவேகத்தையும் காட்டுற காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்க வேலையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தெளிவான மனநிலை உங்களை வெற்றி பாதைக்கு கூட்டு போகும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இதுவரை இருந்த பல்வேறு பிரச்சனைகள், எந்த வகையான பிரச்சனைகளும் அதே போல் பார்த்தீங்கன்னா முன்பெல்லாம் ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துட்டு இருக்கும். அந்த பிரச்சனை எல்லாம் தீரப்போது. அந்த பிரச்சனைகள் தீர்றது மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இதமான சூழ்நிலை நிலவ போகுது. திருமணம் சார்ந்த முயற்சிகள் இதுவரை உங்களுக்கோ இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கோ திருமணம் சார்ந்த முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா வெற்றிகள் கிட்டாமல் வந்திருக்கும். அந்த வெற்றிகள் இப்போ கைகூடி வரப்போகுது. உங்கள் திருமணம் கைகூடி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த கால நேரத்தை பொறுத்தவரை குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு பண வரத்து அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் மிகவும் அதிகமாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இடையே இருந்த மன வருத்தம், எல்லா விதமான மன வருத்தம், மனத்தாங்கல்கள் எல்லாம் நீங்கி இந்த கால நேரத்தில் ஒரு மகிழ்ச்சியான நேரம் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் அன்பும் பாசமும் காதலும் பெருகிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் குழந்தைகளோட நிறைய நேரத்தை செலவு பண்ணுவீங்க. இப்படி உங்கள் குழந்தைகளோட நிறைய நேரத்தை செலவு பண்ணுறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு இந்த கால நேரம் மகிழ்ச்சியை அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உறவினர்கள் அதே போல உறவினர்களோட இருந்த பிரச்சனைகள், மனத்தாங்கல்கள், அதே போல நண்பர்கள் இருந்த எல்லாமே நீங்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழலையும் ஒற்றுமையும் பெறுகிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்க வேலை பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் பொன்னான விஷயங்கள் நடக்கிறதுக்கான பொன்னான வாய்ப்புகளாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் இதுவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளவோ ஒரு முயற்சிக்கு மேலே முயற்சிகளை பண்ணியிருப்பீங்க. அப்படி முயற்சிகளுக்கு மேலே முயற்சிகள் பண்ணியிருந்தாலும் என்ன ஆகுனா உங்களுக்கு ஒரு சாதகமான நிலை இருந்திருக்காது, ஒரு மந்தமான சூழ்நிலை இருந்திருக்கும். ஆனால் இப்போ அந்த மந்தமான சூழ்நிலை எல்லாம் மாறப்போகுது அப்படிங்கிறதா இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பார்க்கப்படுது. உங்களுக்கு இதுவரை இருந்த மந்தமான சூழ்நிலைகள் எல்லாம் விலகி உங்கள் தொழில் வியாபாரம் முன்பை விட சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் தொழில் வியாபாரம் இரண்டுலையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற முயற்சிகள், நீங்கள் எடுக்கிற எல்லா வகையான முயற்சிகளுக்கும் என்ன ஆகுனா 95% பார்த்தீங்கன்னா வெற்றிகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வேலைக்கு போகிறவங்கள தான் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த கால நேரத்தில் உங்களோட புத்தி கூர்மை மட்டுமே உங்களுக்கு உதவியாக இருக்க போது இந்த புத்தி கூர்மையால் பல்வேறு வெற்றிகளையும் ஏற்றங்களையும் பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்களுக்கு வேலை சார்ந்து உங்களோட பொருளாதார நிலை
உயர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. பெண்களை பொறுத்தவரை குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்த மன வருத்தங்கள், பிரச்சனைகள், தாரைகள், தாமதங்கள் எல்லாம் நீங்க போது. அதெல்லாம் நீங்கிறது மட்டும் இல்லாமல் அதை தாண்டி உங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னா வெற்றிகளும் அதே போல் வந்து ஒரு நிம்மதியான சூழ்நிலை நிலவ போகுது அப்படின்னு சொல்லலாம். இதனால் ஒட்டுமொத்தமாக பெண்களுக்கு இந்த கால நேரம் வந்து ஆண்களைப் போலவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வீடியோ ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு போடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கல்வி தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு ஏற்றங்கள் இருக்கும். கல்வி தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயணங்கள், ஒரு அலைச்சல்கள் இருந்தாலும் அந்த அலைச்சல்கள்லாம் வந்து உங்களுக்கு வெற்றி படிக்கட்டுகளாக மாறப்போகுது. உங்கள் திறமை வந்து பார்த்தீங்கன்னா முழுவதுமா இதுவரை இல்லாத அளவுக்கு முழுவதுமா வெளியே வர்றதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். உங்களோட திறமை வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு திறமையால நீங்கள் நிறைய வெற்றிகளை இந்த கால நேரத்தில் குவிக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் அதிகமாக இருக்க வேலையில் உங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கான பரிகாரங்களை பொறுத்தவரை குறிப்பாக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் ஸ்ரீ நரசிம்மர் அதாவது பெருமாளின் அவதாரங்களை வணங்க வேண்டும். அப்படி பெருமாளின் அவதாரங்களை வணங்குறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் ஏற்றங்களும் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி 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 அப்படிங்கிறதா இந்த கால நேரத்தில் உங்களுக்கான தாரக மந்திரமாக இருக்க போது. அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது விஷ்ணுவின் அவதாரங்கள் ஸ்ரீ நரசிம்மரோ பெருமாளோ எல்லாருமே உங்களுக்கு வந்து உதவி செய்ய போகிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுவின் அவதாரங்களை வணங்கி உங்கள் வாழ்க்கையில் இருக்க சிறு சிறு பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு பெரிய ஏற்றங்கள் இதுவரை வந்து உங்களுக்கு இந்த கால நேரம் சூப்பராக இருக்க வேலை பெரிய ஏற்றங்களை பெறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இங்கே சிறப்பாக உருவாயிருக்குங்க. இப்படி வந்து உங்களுக்கான கிரக நிலைகளை பார்த்துட்டோம், பொது பலன்களை பார்த்துட்டோம், நட்சத்திர பலன்களை இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். நட்சத்திர பலன்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் முதல்ல நம்ம வந்து மகத்துக்கு பார்க்கலாம். மகத்தை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் இல்லை வேலை சார்ந்த விஷயங்களால் நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா பயணங்களை பண்ண வேண்டியிருக்கும். என்னப்பா பயணங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பயணங்களால் எங்களுக்கு ஏதாவது நன்மை வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பயணங்களால் உங்களுக்கு லாபமும் வெற்றியும் வரப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் லாபம் வந்து இந்த கால நேரத்தில் யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்கள் கிரக நிலைகளையும் உங்கள் நட்சத்திரத்தையும் பார்க்குறப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லாபங்கள் இப்படி அதிகமாக இருக்கவில்ல. உங்கள் கூட பழகிறவங்ககிட்ட கொஞ்சம் பார்த்து பழங்க. ஒரு சில நேரங்களில் நீங்கள் அனுசரித்து போக வேண்டியதும் வந்து அவசியமாக இருக்குது இந்த கால நேரத்தில். அதனால் வந்து அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கோங்க இந்த கால நேரத்தில். இப்படி தயார்படுத்துகிறப்போ உங்களுக்கு வெற்றியும் லாபம் மேலும் பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் செய்கிற வேலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருப்தி உண்டாகும். நீங்கள் செய்கிற வேலைகள் மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரம் இது ரெண்டுலேயுமே வந்து ஒரு திருப்தி உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளோட வளர்ச்சியிலையும் அதே போல் அவங்களோட கல்வி முன்னேற்றத்துக்கும் நீங்கள் வந்து சிறப்பான ஏற்றத்துக்கு ஆர்வம் காட்டுவீங்க. இப்படி ஆர்வம் காட்டுறப்ப என்ன ஆகுனா எந்த காரியத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் வெற்றி வரும் அப்படின்னு சொல்லலாம். வெற்றி வர வாய்ப்புகளும் சொல்லலாம் அதிகமாக இருக்கவில்லை. நீங்கள் வந்து எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் கவனமாக இருக்கிறப்போ உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்றங்களும் மேலும் பெறுகிறதுக்கான வாய்ப்புகளும் பிரச்சனைகளும் தடைகளும் குறையிறதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்குது. உங்களுக்கு இந்த கால நேரத்தை பொறுத்தவரை பிரச்சனைகள் பெருசாக எதுவுமே இல்லைங்க. எல்லா வகையான நன்மைகளும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பண வரத்து இப்படி நன்மைகளும் ஏற்றங்களும் இருக்கிறதுல தானாக பண வரத்துங்கிறது அதிகமாக இருக்கும். இந்த பண வரத்தை பொண்ணா பொருளாக நகையா பொருளாக மாற்றி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு அவசர காலங்களில் ரொம்பவே உபயோகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் மூலிமா உங்களுக்கு அதிகமான உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்கள் மூலிமா உங்களுக்கு அதிகமான உதவிகள் கிடைக்கிறதுனால என்னாகுன்னா நீங்கள் விரும்பிய காரியங்களும் அதே போல் விரும்பிய நிகழ்ச்சிகளையும் கலந்து கொள்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை. உங்களுக்கு சாதகமான பலன்களே அதிகமாக இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ரீமன் நாராயணனை வணங்குங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திரம். இந்த பூரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பூரத்தை பொறுத்தவரை இந்த வாரம் காலம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். புதிய நபர்களோட அறிமுகம் கிடைக்கிறதுனால மட்டும் இல்லாமல் அந்த புதிய நபர்களோட அறிமுகத்தால் நீங்கள் வெற்றிகளையும் ஏற்றங்களையும் மேலும் பெற போறீங்க அப்படிங்கிறது தான் இந்த காலத்தோட சிறப்பாக பார்க்கப்படுது. அதே போல் தொழில் வியாபாரம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சீரும் சிறப்புமாக இருக்கும். அதே மட்டும் இல்லாமல் நீங்கள் எண்ணிய காரியங்கள் எண்ணியபடி உங்களுக்கு முடிவுகளை கொண்டு வந்து தரும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அதே போல் வியாபாரங்களில் இதுவரை இருந்த போட்டிகள் குறைங்க. இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோதான் முயற்சி பண்ணினாலும்
போட்டி பொறாமைகளால் உங்கள் வியாபாரம் மேலும் பெருசாக இது வந்திருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் குறித்து வச்சுக்கோங்க, இந்த கால நேரத்தில் உங்களுக்கு போட்டி பொறாமைகள் குறையிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்றமும் அதிகமாக இருக்கும். அதே போல் உங்ககிட்ட பணமோ பொருளோ வாங்கி திருப்பி கொடுக்காம ஒரு இழுபறியான சூழ்நிலை நீடிச்சிருக்கும். அந்த இழுபறியான சூழ்நிலையில் நீங்கள் இழுபறியான சூழ்நிலையிலேருந்து உங்களுக்கு பண வரத்து பொருள் வரத்து போன பொருள் பணம் எல்லாமே திருப்பி வர்றதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் இதுவரை நீங்கள் எவ்வளவோ மாடாக உழைச்சிருப்பீங்க. ஆனாலும் உங்கள் மேலதிகாரி உங்களுக்கு வேலை செய்யலை அப்படிங்கிற மாதிரி எண்ணமே இருந்திருக்கும். ஆனால் இப்போ எல்லாம் மாறப்போது அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக உழைக்கிறீங்க அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஆதரவை அளிக்க போகிறாங்க அப்படிங்கிறது இன்னொரு நிதர்சனமான உண்மை. இதே போல் ராசி பலன்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்திலையும் ஆதரவு உங்களுக்கு பெருக போது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கணவன் மனைவி இடையே இதுவரை இருந்த பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள் எல்லாமே விலக போது. எல்லாமே விலகிறது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் அன்பும் பண்பும் பாசமும் அதிகரிக்கிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகளை பொறுத்தவரை உங்கள் சொல்லை தட்டாமல் கேட்பாங்க. இந்த கால நேரத்தில் அவங்க வெற்றிக்கும் ஏற்றத்துக்கும் இதுதான் முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்படி பிள்ளைகள் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களும் சந்தோஷமாக இருக்கல, உங்களுக்கு மன நிறைவும் உங்களோட வெற்றிக்கான தெளிவான மனதை இது கால நேரம் உங்களுக்கு உண்டாக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனங்கள் வாங்குகிற எண்ணம், அதே போல் வண்டி வாகனங்கள், வீடு, மனை, பொன் பொருள் வாங்குறதுக்கான எண்ணம் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் அதற்கான வழிவகைகளும் கிடைக்க போகுது அப்படிங்கிறத இன்னொரு முக்கியமான விஷயம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு சில காரியங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா அந்த காரியங்களுக்கான ஆரம்பம் பார்த்தீங்கன்னா ஒரு சில வெற்றிகளுக்கும் சிறப்பான ஏற்றங்களுக்கான ஆரம்பம் இந்த காலத்திலோட ஒரு புள்ளி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இப்படி 2 நட்சத்திரத்திற்கு இருக்கல, 3வது நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். உத்திரம் 1 பாதம். இந்த உத்திரம் 1 பாதத்துக்கு இந்த வாரம் பணவரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு மற்ற 2 நட்சத்திரத்தோட ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்படி பண வரத்து இருக்கிறப்ப நீங்கள் ஒரு முதலீடாக மாற்றிக்கோங்க. பொண்ணா பொருளாக நகையா வீடா மனையா ஏதோ ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு பிற்காலத்தில் உபயோகமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த காரியங்களில் முற்றிலும் வெற்றி தான் அதிகமாக இருக்கும். 95% உங்களுக்கு வெற்றி அதிகமாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா நன்மைகளும் வெற்றிகளும் அதிகமாக இருக்கனால உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா தெய்வ நம்பிக்கை சார்ந்த சுற்றுலா, அதாவது ஆன்மீக சுற்றுலா போடலாம், இல்லை ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் ஈடுபடலாம், இல்லை அன்னதானம் போன்றவற்றை நீங்கள் செய்யலாம். இப்படி அன்னதானங்கள்லாம் செய்கிறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்றங்களும் இந்த நல்ல காலத்தில் கிடைக்குதா அது இரட்டிப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களை நீங்கள் செய்கிறப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பயணங்களை சார்ந்து வெற்றிகளை அதிகமாக பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் மன நிம்மதி கிடைக்கும். அதே போல் எடுத்த காரியங்களில் எடுத்தபடி வெற்றிகளை நீங்கள் பெறலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நீண்ட நாட்களாக நினச்சிட்டு இருப்பீங்க இந்த காரியம் எனக்கு வெற்றியை கொடுக்குமா அப்படின்ட்டு. அந்த காரியம் எல்லாமே இப்போ வெற்றியை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் உங்களுக்கு மேல் அதிகாரிகிட்ட நல்ல செய்திகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் பண வரத்து முன்பே சொன்ன போல தான் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் உங்களுக்கு பண வரத்து அப்படிங்கிறது பல்வேறு வழிகளில் வரப்போகுது. புதிய முயற்சிகளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க சாதக பாதங்களை அலசி ஆராய்ஞ்சிட்டு செய்கிறது நல்லது. இல்லை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பொறுமையை கையாண்டு செய்ய வேண்டியது இந்த கால நேரத்தில் அவசியமாக பார்க்கப்படுது. இதே போல் 12 ராசிகளுக்கான வார பலன்கள் மாத பலன்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ